வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் சுருங்கி போய் 50 நாள் ஆயிட்டது. அது 20 நாள் தான் கொடுப்பதாக அறிவிச்சார் வீரமணி அவர்கள் தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த தொழிலாளிக்கு முறையாக சம்பளம் கொடுத்தாங்களாமா? அதே போல தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, மாணவர்கள் இளைஞர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியில கடன் வாங்கினாங்க, ரத்து செய்வேன்னு சொன்னாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் ரத்து பண்ணாங்களா? அதோட திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் 100 ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் கொடுத்தாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா 1 கிலோ சக்கரை கொடுத்தாங்களா? அதோட பெட்ரோல் டீசல் விலை குறைச்சாங்களா? இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. அவருடைய டிராக்டர்கள்லாம் டீசல் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இந்த விலை உயர்னால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இது வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் தொழிலாளி விவசாய தொழிலாளிக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். வேளாண் பெருமக்களுக்கு 2 முறை அவர்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசாங்கம். நீர் மேலாண்மையில குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர்வாரி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து வைத்து அந்த ஏரியில் எல்லப்பட வண்டல் மண் விவசாயத்திற்கு இலவசமாக கொடுத்தோம்ல. நதியின் குறுக்கே தடுப்புன, ஓடையின் குறுக்கே தடுப்புன, எப்படியெல்லாம் நீரை சேமிக்க முடியுமோ அப்படியெல்லாம் சீரை சேமித்த அரசு அதிமுக அரசாங்கம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு நல்ல கல்வி, தரமான கல்வி கொடுத்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஒரே நேரத்தில் 20,000 ஆசிரியர்கள் பணி வழங்கி சரித்திர சாதனை படைச்சாங்க. அதிமுக ஆட்சியில் ஒரே நாள்ல ஒரே இடத்துல இந்த 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய அரசு பள்ளியில தரமான கல்வி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் பல இடத்துல ஆசிரியரே இல்ல. 207 அரசு பள்ளி மூடப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் மின் கட்டண உயர்வு. இது நகராட்சி, கிராமத்திலிருந்து நகர வரை கடுமையான மின் கட்டண உயர்வு. 67% மின் கட்டணம் உயர்ந்து விட்டார்கள். அதோட இந்த நகராட்சி பகுதியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. கடை வரி 150%, குடிநீர் வரி போதாததுக்கு குப்பைக்கு வரி போட்டாச்சு.